சிந்திப்போம், செயல்படுவோம். இது உங்கள் ஏஞ்சல். அன்பான மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ பள்ளிகள்ல 9, 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகிற ஜூலை 1ஆம் தேதி முதல் மும்மொழி பாடம் அவசியம் என இடைநிலை கல்வி வாரியம், அதாவது சென்ட்ரல் போர்ட் செகண்டரி எஜுகேஷன் சிஸ்டம் அறிவுறுத்திருக்காங்க. இதே திட்டத்தை நமது மத்திய அரசு தேசிய கல்விக் கொள்கை 2020 கீழே மும்மொழி கல்விக் கொள்கை அவசியம் என எல்லா மாநிலங்களுக்கும் வலியுறுத்தி இருக்காங்க. இந்த மும்மொழி கல்விக் கொள்கைனா என்ன? 3 மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதாங்க. முதலாவது தாய்மொழி, இரண்டாவதாக ஆங்கிலம், மூன்றாவதாக இந்திய மொழி. இந்த இந்திய மொழினா என்ன? இந்திய மொழி அப்படிங்கிறது நமது இந்திய நாட்டில் உள்ள பல்வேறு மாநில மொழிகள், அதாவது தமிழ், ஹிந்தி, கன்னடம், மராத்தி, தெலுங்கு, மலையாளம், பெங்காலி போன்ற மொழிகள். இந்த மாநில மொழிகள்ல மாணவர்கள் ஏதேனும் ஒரு மொழியை அவர்கள் தேர்வு செய்து கொள்ளலாம். இந்த மும்மொழி கல்வியோட முக்கிய நோக்கம் என்ன? பல்வேறு மொழிகளை மாணவர்கள் கற்றுக்கொள்வதனால மாணவர்களுடைய திறன் அதிகரிக்கும். அவர்கள் பல மொழிகளை அறிந்து அவர்கள் இந்திய நாட்டினோட பல்வேறு கலாச்சாரங்களை அவங்க புரிந்து கொள்ளலாம், இல்லைங்களா? மாணவர்கள் இதனால மாணவருடைய மொழித்திறன் அதிகரிக்கும். அவருடைய வேலை வாய்ப்பிற்கு இது உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் பல்வேறு மாநில மக்களோடு தொடர்பு கூடிய எளிதாக இருக்கும். இதனால மாணவர்களுக்கு 3 மொழிகளை கற்றுக்கிறதுனால பல்வேறு திறமையும் அவருடைய கான்பிடன்ஸ் லெவலும் அதிகரிக்கும். ஆகவே நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எதிர்காலத்தை வளமாக்குவோம். எதிர்காலத்தில் அவர்களுக்கு நல்ல மொழிகளை கற்று பல அறிவு திறன்கள் அவர்களுக்காக திறக்கட்டும். அனைவரும் இதற்காக ஒத்துழைப்போம். எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமைய எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.